வெல்கம் வியூவர்ஸ். ஒரு மனிதன உடல் இறக்குறப்போ அவங்களோட இதயம் செயல்படாது, அவங்களோட இரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிடும், அவங்களோட மூளை இயல்பு நிலையிலிருந்து இறந்த நிலைக்கு போயிடும். இப்படி இறந்த உடலை ஒரு சில பேர் எரிப்பாங்க, ஒரு சில பேர் பார்ப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் இறந்த உடல்ல இருந்து ஆன்மா வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட உடல் அவங்க வாழ்நாளில் செஞ்ச செயலை பொறுத்து சொர்க்கத்துக்கு போகிறாங்களா இல்லை நரக்கத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. இதையும் மீறி ஒரு சில பேர் இறந்த உடலோட ஆன்மா தீராத ஆசையால் இங்கேயே பேயா மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதுக்கு எதுவுமே ஆதாரங்கள் இல்லாததுனால இப்போ இருக்க டெக்னாலஜி இருக்க அறிவியல் சம்மந்தப்பட்ட அறிவியலாளர்கள் இதை நம்ப மாட்டாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா இறந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிவியல் படி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது உங்கள் சிவா மெம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் மெதுவாக கெட்டு போக ஆரம்பிக்கும். இதை டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் இறந்த உடல் 24 இருந்து 72 நேரத்துக்குள்ள முதல்ல அந்த உடலோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் கெட்டு போக ஆரம்பிக்கும், அதாவது உடல் உறுப்புகள் கெட்டு போக ஆரம்பிக்கும். இந்த இறந்த 2 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள உடல் வீங்க ஆரம்பிக்கும். வாய் மற்றும் மூக்கு வழியாக ரத்தம் கலந்த நுரை வெளியே வர ஆரம்பிக்கும். 8 நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள உடல்ல இருக்க ரத்தம் கெட்டு போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா வயிற்றுக்குள்ள இருக்க கேசஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். உடல் பர்பிளிஷ் ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்க்குள்ள பற்கள் மற்றும் நகங்கள் அந்த உடல்ல இருந்து உதிர ஆரம்பிக்கும். கடைசியா மனிதன் இறந்து 1 மாசத்துல மெதுவா உடல் கரைய ஆரம்பிக்கும். இப்படி மனித உடல் டீகாம்போசிஷன் ஆகிறதுல மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் மனிதன் எப்போ இறந்தான், எதனால இறந்தான் கூட இது மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. மனிதன் இறந்த உடனே நடக்கிற முதல் ஸ்டேஜ் ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செல்ஃப் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணிக்க உதவியா இருக்கும் என்சைம் நம்ம இறந்த பிறகு நம்ம உடலையே அது சாப்பிட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் மற்றும் சுவாசிக்கிறது ஸ்டாப் ஆனதும் உடலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால அதிக அளவு கழிவுகள் நம்ம உடலுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும். அதனால உடலின் CO2 அளவு அதிகமாகி அசிட்டிக் என்வாயர்மெண்ட்டை உருவாக்கும். இதனால செல்ஸ்ல இருக்க எம்ப்ரைன் உடைய ஆரம்பிக்கும். அப்படி உடைந்த எம்ப்ரைன்ல இருந்து அதிகமான என்சைம் வெளியே வந்து நம்ம உடலை கெட்டு போக ஆரம்பிக்கும். அதே போல அங்க இருக்க வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உடலின் வெப்பநிலை மெதுவா குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து உடலின் ரசாயன கலவை மாற்றத்தால உடல் இறுக்கமாக ஆரம்பிக்கும். இந்த இரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனதும் புவியீர்ப்பு விசையால ரத்தம் கீழே போக ஆரம்பிக்கும். இதனால் உடலின் நிறம் சிவப்பாக மாற ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்படி வெளியே வந்த என்சைம் அதிகப்படியான கேஸஸை வெளியிடும். இந்த கேஸஸ் தான் மனித உடல் இயல்பை விட 2 மடங்கு குண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் பாக்டீரியா. நிறைய விதமான பாக்டீரியா பறக்கும் தன்மை கூட இருக்கு. ஆனால் அதுங்களோட உணவை அதுங்களால தானாகவே தயாரிக்க முடியாது. இதனால மற்ற செல்களில் இருக்க ஊட்டச்சத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி இது மாற்றி அமைக்கும். ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியா இறந்த உடலை தாக்கும் பொழுது உடலில் இருக்க வெவ்வேறு விதமான கெமிக்கலை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கும். இப்படி மாற்றி அமைக்க சொல்லதான் அங்கே நடக்கிற ப்ராசஸால துர்நாற்றம் தரக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் சல்பர் போன்ற கேஸஸை வெளியிடும். இதனால தான் இறந்த உடல் 2-3 நாட்களிலேயே துர்நாற்றம் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. மனிதன் உயிரோடு இருக்கும்போது மனித உடலை நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாக்டீரியா மனித உடலை தாக்குறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. ஆனால் இறந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால இப்படிப்பட்ட பாக்டீரியா மனித உடலுக்குள்ளே போயிட்டு மனித உடலை
நாசம் செய்ய வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட பாக்டீரியா மோசமான கேஸை வெளியேற்றனால மனித உடல் இயல்பை விட வீங்கி காணப்படுது. இது மட்டும் இல்லாம மனித உடல்ல செரிமானத்துக்கு உதவக்கூடிய குடல் அழுகவும் தொடங்க ஆரம்பிக்குது. இதனால துர்நாற்றம் அடிக்கக்கூடிய லிக்விட் மாதிரியான பொருள் மனிதனோட வாயில இருந்து மூக்குல இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளப்படுது. இதனாலதான் மனித உடல் பழக்கத்தை விட மோசமான துர்நாற்றமாக அடிக்கப்படுது. ஸோ இதனால தான் இந்த செகண்ட் ஸ்டேஜில் மனிதனோட உடல் துர்நாற்றம் மட்டும் இல்லாமல் மனிதனோட உடல் இயல்பை விட வீங்கியும் காணப்படும். இந்த ஸ்டேஜில் மனிதனோட உறுப்புகள், தசை மற்றும் தோல் போன்றவை எல்லாமே லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதனோட தோல்கள் கருப்பாக ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் ப்ளோ ஸ்பைஸ் அப்படின்ற பூச்சிகள் டீகாம்போசிஷன் ஸ்டேஜுக்கு ரெடியாக இருக்க உடலில் இருக்க காயத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும். இந்த முட்டையோட அளவை பொறுத்து தான் பிரேத பரிசோதனை பண்ணுறவங்க அந்த நபர் எப்போ இறந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த முட்டையிலேருந்து புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஃபைனலாக இந்த புழுக்கள் உடலை விட்டு நீங்கிறப்ப தான் இந்த ஸ்டேஜ் முடிவடையும். இந்த ஸ்டேஜில் மனிதனோட உடலில் இருக்க மீதி 20% உடல் உறுப்புகள், தசைகள் மட்டும்தான் மிஞ்சும். இந்த அட்வான்ஸ் டிகே ஸ்டேஜில் மீதி இருக்க உடல் உறுப்புகள் கருப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும். இப்படி முழுமையாக டீகம்போசிஷன் ஆன மனித உடல்ல இருந்து தோராயமாக 32 கிராம் நைட்ரஜன், 1 கிராம் மெக்னீசியம், 4 கிராம் பொட்டாசியம், 10 கிராம் பாஸ்பரஸ் ஒவ்வொரு 1 கிலோ பாடி மாஸ் வெளியாகும். கடைசியாக செல்ஸ் மற்றும் டிஷ்யூ உடைஞ்ச பிறகு இந்த ஸ்டேஜ் முடிவடையும். இந்த ஸ்டேஜில் உடல் வீங்கினது நின்னதுக்கு அப்புறமா உடலில் இருக்க உடல் உறுப்புகள் எல்லாமே அழுகுனதுக்கு அப்புறமா வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இது 4 மாதத்திலேயே நடந்து முடிஞ்சிடும். அட்மாஸ்பியர் மற்றும் டெம்பரேச்சரால் மட்டும்தான் டீகாம்போசிஷன் நடக்கிற ஸ்பீடு பொறுத்து இருக்கு. பிகாஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க இடத்துல டீகாம்போசிஷன் அதிகமாக நடக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடத்துல டீகாம்போசிஷன் நடக்கிறது மிக மிக குறைவாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிணங்கள் புதைக்கப்படும் ஆழம் கூட டீகாம்போசிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். பிகாஸ் பூச்சிகள், அதாவது பிணத்தை உண்ணும் உயிரினங்களிலிருந்து உடலை அந்த ஆழம் பாதுகாக்கும். பிகாஸ் எவ்வளோ ஆழம் நம்ம தோண்டி ஒரு பிணத்தை புதைக்கிறோமோ அந்த ஆழத்தில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் கிடைக்காததுனால அந்த உயிரினங்கள் அந்த உடலுக்கிட்ட வர்றது தடுக்கப்படுது. இதனால அந்த டீகாம்போசிஷன் நடக்கிறது ஒவ்வொரு பிணங்கள் புதைக்கப்படும் ஆழத்தை பொறுத்து அதோட டீகாம்போசிஷன் வேறுபட்டு காணப்படும். இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனோட இறப்பு கூட டீகாம்போசிஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. இப்படி 4 மாதத்துக்குள்ள ஒரு முழுமையான மனிதனோட உடல் எலும்பு கூட மாற ஆரம்பிக்கும். இந்த 5 ஸ்டேஜஸ் தான் ஒரு மனித உடல் டீகாம்போசிஷன் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பிடிச்சத மாதிரியும் இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.